கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை சங்கீதம் 1:6. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வழியை தேவன் அறிந்திருக்கிறார். யாருடைய வழியை தெரியுமா? நீதிமான்களுடைய வழியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதாவது கர்த்தருக்கு பிரியமானவங்க, ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை வழி என்பது நம்முடைய எதிர்காலம், நம்முடைய போக்குவரத்து, இவை எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்கள், பாவிகள், ஆண்டவர் விட்டு விலகி நடக்கிற துன்மார்க்கரின் வழியை தேவன் என்ன செய்கிறாராம்? அழியும்படியாக செய்கிறார். அவங்களுக்கு பாதைக்கு தீபமாக கர்த்தர் வருவதில்லை. ஏனென்றால் நீதிமானே தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார், துன்மார்க்கனை தேவன் அழித்து போடுகிறார். அதுதான் இந்த சங்கீத புஸ்தகத்தில் நம்ம படிப்போம்னு சொன்னால், துன்மார்க்கர் உடைய வழியோ அழியும். ஏன்னா நீதிமான் எப்படி இருக்கிறான்னா, நீர்க்காலின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருக்கிறான். ஆனால் துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை. அவன் எப்படி இருக்கிறான்? துன்மார்க்கர் எப்படி இருக்கான்னா, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ அவனுடைய வழி எப்படி இருக்கும்? எதுவுமே ஒரு ஒழுக்கம் இருக்காது, எல்லாவற்றிலும் அழிவு தான். கர்த்தர் அவனை அழித்து போடுவார். அதனால் நீங்கள் இன்றைக்கி துன்மார்க்க ஜீவத்தில் இல்லாதபடி நீதிமான்கள் வழியை அறிந்திருக்கிறபடிய தேவன் இன்றைக்கு உங்களை புரிந்து கொண்டு தேவனுடைய வழிக்குள்ளே உங்களை நடத்த விரும்புகிறார். அதனால் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் நீதிமான என்னை மாற்றுங்கப்பா, உங்கள் பிரியமான மகனா வாழ எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாக கர்த்தர் இந்த நாள் ஆசீர்வதிப்பார். நீதிமானின் வழியை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.